Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் ஆங்கிலத்தில் இலகுவாக பேசிடக்கூடிய வாக்கியங்கள் சில பார்க்க போகின்றோம். வழக்கம் போலவே நான் அவற்றை தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் தெரியுமா என் கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது ஏன் கூடவே சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வாருங்கள். முடிவில் உங்களாலும் இதே போல சரளமாக ஆங்கிலத்தில் பேசிட முடியும். Let's move on to the practice. நம்ம எல்லாருக்குமே தெரியும் to அப்படின்னா தமிழில் க்கு என்னும் அர்த்தம் பெறும் அப்படின்னு. ஆனால் தமிழில் சில வாக்கியங்களை சொல்லும் போது க்கு அப்படின்னு சொல்வோம். ஆனால் அவற்றை ஆங்கிலத்தில் சொல்லும் போது to என்பதை பயன்படுத்தாமல் விடுகின்றோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. அவற்றில் ஒன்றைத்தான் நாம் இன்று தெளிவாக பார்க்க போகின்றோம். வீடியோ இறுதி வரை தவறாமல் பார்வையிடுங்கள். இடையிடையே உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிச்சயமாக சொல்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களோடு நீங்களும் பயிற்சி பண்ணி கொள்ளுங்கள். நான் வீட்டுக்கு சென்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் செல்லுதல் போதல். இது go என்போம். நான் என்பது ஐ, வீடு என்பது ஹோம், க்கு என்ன சொல்ல வேண்டும்? to. ஆனால் இவ்விடத்தில் நாம் to home அப்படின்னு சொல்ல போவதில்லை. அப்போ இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? I went home. I went home. Again, I went home. அப்போ அவர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நிகழ்கால தொடர்ச்சி present continuous. அவர்கள் they தன்மை அதனால் they are going home. to home அப்படின்னு சொல்ல மாட்டோம். they are going home. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. they are going home. they are going home. they are going home. இப்போ அவள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறாள். Please comment your answer. Well done. அவன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறானா? வினா. Yes, no question. அப்போ இங்க இருக்கிற உதவி வினை சொல் என்ன? Very good. Is என் ஒருமை அவன். Is he going home? Is he going home? எங்கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. Is he going home? Is he going home? ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? மாலா எப்போது வீட்டுக்கு செல்வாள்? எப்போது? when. செல்வாள் அவளுடைய விருப்ப தெரிவு எதிர்காலத்தை பற்றி பேசுகின்றோம். அப்போ when will Mala go home? 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 ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். உன் அப்பா எப்போது வீட்டுக்கு சென்றார்? கடந்த காலத்தை பற்றி கேட்கின்றோம். கடந்த காலத்தை குறிக்கின்ற உதவி வினை சொல் என்ன? Very good. Did. When did your dad go home? When did your dad go home? Again, when did your dad go home? When did your dad go home? இவ்வளவு நேரமும் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டுக்கு அப்படின்னு சொல்றோம். to home அப்படின்னு நாங்க பாவிக்கவே இல்லை. ஏன்? எதற்காக? நீங்க டிக்ஷனரியில இந்த ஹோம் என்கின்ற சொல்லினுடைய அர்த்தத்தை பார்த்திருந்தீர்களாயின் தெளிவாக உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஹோம் என்பது பெயர் சொல்லாக மட்டுமல்லாது அட்ஜெக்டிவாக, அட்வர்பாக எல்லாம் வரும். அப்படி அட்வர்பாக வரும்போது
வீட்டிற்கு என்கின்ற அர்த்தத்தை அந்த ஹோம் என்பது தன்னகத்தை கொண்டிருக்குது. அடிஷனலா எங்களுக்கு டு ஹோம் என்பது போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உதாரணத்தோடு வெளிப்படையாகவே போட்டு காட்டி இருக்கிறேன், நன்கு மனதில் பதித்துக் கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு பழக்க தோஷத்துல நாங்க நிறைய வாட்டி கு என்றால் டு அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ டு ஹோம் அப்படின்னு வாயில வந்துரும். நாங்க அதை இல்லாம பண்றதுக்கு என்ன செய்யணும்? பயிற்சி எடுக்கல். ஆனால் இப்படி நாங்க இங்க டு என்பது பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பம் இருக்கு. அது எப்படின்றதும் வீடியோ முடிவு வருவதற்கு முன் நான் உதாரணத்தோடு உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். தவறாமல் முடிவு வரை பாருங்க. மாலையில் நீ வீட்டுக்கு செல்வாயா? அப்போ இது ஒரு ரெகுலரா நடக்கிற ஆக்டிவிட்டியை பற்றி நாங்க கேட்கிறோம். அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல டஸ் அங்க பயன்படுத்துவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். அப்போ மாலையில் நீ வீட்டுக்கு செல்வாயா? நீ என்பது ஒருமையாக இருந்தாலும் தேர்ட் பர்சன் அல்ல, பேசப்படுபவர் எல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறவரை பார்த்து நாங்க கேட்கிறோம். அதனால என்ன ஹெல்பிங் வெர்ப் இருக்கு? வெரி குட். Do you go home in the evening? Do you go home in the evening? Again, do you go home in the evening? Do you go home in the evening? அடுத்த வினா, இன்று மாலை அவள் வீட்டுக்கு செல்வாளா? இன்று மாலை. மாலை வர முன்னமே நான் அந்த வினாவை கேட்கின்றேன். நடக்க போகின்ற ஒரு செயலை பற்றி எப்படி கேட்பேன்? Very good. Will she go home this evening? இன்று மாலை என்று today evening சொல்லுவோமா? இல்ல. This evening, this morning, this afternoon அப்படித்தான் சொல்லணும். Will she go home this evening? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Will she go home this evening? Will she go home this evening? Very good. அவர்கள் எப்படி வீட்டிற்கு சென்றார்கள்? வினா எப்படி. Very good. How? அந்த காலத்தை பற்றி கேட்கின்றோம். How did they go home? How did they go home? நீ வீட்டிற்கு வருவியா? எப்படி கேட்போம்? Will you come home? Will you come home? Again, will you come home? ரொம்ப இலகுவா இருக்குல்லையா? இப்போ இங்கதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். நீ என் வீட்டுக்கு வருவியா? என்னுடைய வீடு, my home. அப்போ என்னுடைய வீட்டுக்கு to my home. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இங்க ஹோம் என்பது அட்வர்பாக வரல. ஏன்? மை என்பது உங்க அனைவருக்குமே தெரியும் பொசசிவ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் கட்டாயமா இதை சிறப்பித்து சொல்லும் பெயர் சொல்லத்தான். ஹோம் என்பது பெயர் சொல்லாக வந்திருக்கு. அப்போ மை ஹோம் என்பது ஒரு அட்ஜெக்டிவுடன் சேர்ந்த பெயர் சொல். ஆகவே வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு என்று சொல்லும் போது டு மை ஹோம் அப்படின்னு கட்டாயம் சொல்லணும். இப்போ நன்கு புரிந்ததா உங்களுக்கு? Will you come to my home? Will you come to my home? Again, will you come to my home? இல்லையா? அடுத்தது பார்ப்போம். மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவன் உன்னுடைய வீட்டுக்கு வந்தானா? அவன் வந்தானா? Did he come? எங்கு? உன்னுடைய வீட்டுக்கு, to your home. Did he come to your home? Did he come to your home? Again, did he come to your home? இப்போ மெயின் ட்விஸ்ட். அவன் வீட்டுக்கு வந்தானா? இது எப்படி கேட்கலாம்? Comment your answer. Well done, you got it. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஹோம் என்பதை பயன்படுத்தி உங்களுக்கு அறிவிப்பை அறிந்து கொள்ள வேண்டிய வாக்கியங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்க. I am ready to check your comments.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.